எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தமானது கர்த்தர் நம்ம கொடுத்தது செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். என அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை கடந்த நாட்களிலே தீமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில, உங்கள் தொழில, உங்கள் பிஸ்னஸில், வேலை ஸ்தலங்களில், வியாபாரங்களில் இருந்திருக்குமையானால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமானது கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் அது அப்படி இருக்குமையானால் அவரோடு கூட முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றி போடுவார். ஒரே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் சொன்னபடி செய்து முடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவருடைய பார்வைக்கு செம்மையுமானதையும் நன்மையும் செய்து முடிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். God bless you. ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பாராக.